செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடெனும் போது பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இது பாரதியார் பாடு. எல்லாருமே தாய் நாடுன்னு தானே சொல்லுவாங்க. பாரதி மட்டும் என் தந்தையர் நாடு என்று சொன்னார். இன்னும் ஒரு சந்தேகம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை வெளிநாட்டுக்காரங்க தான் தந்தையர் நாடுன்னு சொல்லுவாங்க, இது ஆரியரோட வழக்கம், அதனால பாரதி ஆரியர்களின் பார்வையிலிருந்து தாய்நாட்டை பார்க்குறாரு இன்னும் விமர்சனம் வைப்பாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா, தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரியர்னு பாரதி பாடியிருக்க மாட்டான். அப்போ பாரதி தந்தையர் நாடுன்னு போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஏதோ ஒரு புது சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரோடு ஒரு புது சொத்து, அதில் ஏதாவது குறுக்கொண்டாலே இதெல்லாம் உங்கள் அப்பா வீட்டு சொத்தா ஒரு வருஷத்துக்கு ஆடுறன்னு கேட்போம். அந்த மாதிரி அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் இந்த புது சொத்துக்களை, இந்தியாவில் இருக்க வளங்களை கொள்ளையடித்ததை பார்த்த பாரதி வெகுண்டெழுந்து, இதெல்லாம் உங்கள் அப்பா வீட்டு நாடா, இது எங்கள் அப்பா வீட்டு நாடுடான்னு ஆங்கிலேயர்களுக்கு சொல்லும் விதமாகத்தான் எங்கள் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று சொன்னார். இன்று தந்தையர் தினம். வீட்டில் இருக்க தந்தையர்களுக்கெல்லாம் தந்தையர் தின வாழ்த்துக்களோடு நாட்டையே